சீமானின் கணக்கு வெல்லுமா? நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்? பாதகமும் சாதகமும் வெற்றியும் தோல்வியும் எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னு பல ஊடகங்கள்ல மிகப்பெரிய விடயங்களா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க நாம் தமிழர் கட்சியே காமிக்க மாட்டோம், நாங்க நாம் தமிழர் கட்சி பேச மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஊடகம் எல்லாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனுடைய நிலைப்பாட்டை மட்டும்தான் எடுத்து பேசக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து நின்று இருக்குதுன்னா அதுலயே தெரியல நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி எந்த அளவுக்கு உறுதியாயிருச்சுன்னு. அப்ப நம்ம ஊடகத்தினுடைய வலிமை இல்லாதப்ப எங்களுக்கு ஊடகம் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னப்ப நம்மளை வந்து ஒரு கட்சியாவோ நம்ம வெற்றி ஒரு வெற்றியாவோ அல்லது இவ்வளவு லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்கன்னாவோ பெருசா கருதாம அதை கடந்து போன காலத்தை தாண்டி இன்று வந்து சீமான் என்ன மாதிரி முடிவெடுப்பாரு, சீமானின் நிலைப்பாடு எப்படி, அவர்களது வாக்கு சதவீதம் மற்ற கட்சிகளை பாதிக்குமா, எந்தெந்த கட்சிகளின் வெற்றிகளை பாதிக்கும் அப்படின்னு இன்னைக்கு தூங்க முடியாம பல செய்திகளை வந்து பார்க்க முடியுது. தூங்க விடாத செய்திகளா இருக்குது. ஏன்னா களத்துல தவிர்த்து போகல் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியை இன்னைக்கு தவிர்க்க முடியாத இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குதுன்னா அது வெறும் சாதாரண உழைப்பல்ல, அயராத உழைப்பு. அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் இல்ல, அண்ணன் செந்தமிழன் சீமானோட நிக்கக்கூடிய அத்தனை தம்பிகளுக்கும் உறவுகளுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாவுக்களுக்குமான இந்த வெற்றி வந்து சேரணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்கு, அதாவது வாக்கு வெற்றி வந்து அடுத்தது. ஆனா இதுவே ஒரு பெரிய வெற்றி, எல்லாத்தையும் பேச வச்சுட்டாரு, எல்லா கட்சிக்காரங்களுடைய தூக்கத்தை கலைச்சிட்டாரு. இன்னைக்கு அவங்க வந்து பேரம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து நின்றுட்டாரு. அந்த பேரத்தையும் நான் அந்த பேரத்துக்கெல்லாம் சோட பார்க்க மாட்டேன், நான் மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிக்கிறாரு அப்படின்னா அதற்கெல்லாம் இவர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் ஒட்டுமொத்த ஒற்றுமையும் தான் காரணம். இந்த ஒரு கொஞ்சம் கூட்டத்துக்கே இவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒன்றுபட்ட தமிழர்கள் ஒருங்கிணைந்து நாம் தமிழர் என்று நின்றால் எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம தெளிவா பேச போறோம். சீமான் அண்ணனின் தேர்தல் வியூகம் எந்த மாதிரியான நகர்வை நோக்கி நகர்கிறது, இவர்களை ஏன் புரட்டி போடுகிறார் அப்படின்னு நம்ம வந்து அலசி ஆராய்வோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். இந்த தேர்தல் நமக்கான தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல்ங்கிற விடயத்தோட உங்களோட கலந்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஊடகம்னாவே நாம் தமிழர் கட்சின்னா என்னமோ வந்து இவங்களெல்லாம் கண்டுக்காதப்பா, நம்ம செய்தி மட்டும் போடு அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ இருந்து காசு வாங்கிட்டு அவங்க செய்திகளை மட்டும் போட்டுட்டு தேவையில்லாத செய்திகள் எல்லாம் போட்டுட்டு உண்மையும் நேர்மையுமாக களத்துல வந்து உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிகளின் செய்திகளை தவிர்த்து சென்ற ஊடகம் எல்லாம் இன்று விவாதம் என்ற பெயரில் உட்கார்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும், அண்ணன் செந்தமிழன் சீமான் எந்த மாதிரி கொள்கைகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்க போறாரு, இந்த அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கூட்டம் வாக்கு, இந்த தேர்தல் வியூகம் மற்ற கட்சிகளினுடைய வெற்றியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நின்று இருக்குதுன்னா சாதாரண ஒரு பார்வையா பார்க்க முடியாது. ஏன்னா 1.1%, 4%, 7% தாண்டி இன்னைக்கு 15% தாண்டி ஒரு வாக்கு வங்கியை வந்து பெறப்போகுது அப்படின்னு சொல்லி பல்வேறு ஊடகங்கள்லயும் பல்வேறு கருத்தியலாளர்கள், அரசியல் கருத்தியலாளர்கள் தெளிவா தெரிவிக்கிறாங்க. 15% மேல் 20% வந்து ஓட்டை வாங்கிடுவோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலையே. அப்போ பல லட்சக்கணக்கான, அதாவது 1 கோடிக்கு மேல ஓட்டை வந்து இழுத்துருவாரு, நாம் தமிழர் கட்சி வாங்கிரும். அப்போ இவங்களுக்கு ஒரு இழுபறி நிலையில தான் கிடைக்கும் வெற்றி மற்ற கட்சிகளுக்கு அப்படிங்கறத ஒரு பார்வையா எல்லா கருத்தியலாளர்களும் சொல்றாங்க. அதற்கான எப்பவுமே நாம் தமிழர் கட்சியினவே ஒரு பயந்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு விமர்சனங்களையும்
அதற்கு தேவையான பல பின் வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு கோழையாளர்களுடைய மிகச்சிறந்த வேலை என்னவா இருக்கும்? சின்னத்தை வந்து நோக்கடிக்கிறது. உடனே உங்களுக்கு சின்னம் தர மாட்டோம், நீங்க வந்து ஏற்கனவே இவங்க எல்லாம் கேட்டுட்டாங்க, அதனால வந்து வேற சின்னத்தை எடுத்துக்கங்கிறது மாதிரி சொல்றதும், அதே சமயம் தம்பிகள் மீது இப்போ அனுப்பிச்சாங்கல்ல என்னையன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியோ அல்லது வாக்கு வங்கிகளினுடைய தாக்கத்தையோ குறைத்தர முடியாதா? எப்படியோன்னு இவங்களை வந்து கலைச்சிட முடியாதா? கூட்டத்தை நம்ம பக்கம் ஈர்த்தர முடியாதா? இந்த வாக்குகளை நாம பெற்றுக்கொள்ள முடியாதா? அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஜன்னி வந்த ஒரு அலர்ச்சின்னு தான் சொல்லலாம். சரி விட்டு போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு ஒரு வியூகத்தோட அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்கிற காரணம் பல்வேறு தரப்பு கருத்துக்கள், அதாவது பல்வேறு கட்சி இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கருத்தியலாளர்கள் இருப்பாங்கல்ல, அது சமயம் இந்த பொதுவா எல்லா கட்சிக்கும் நான் வந்து பொதுவா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரியான அரசியல் கருத்தியலாளர்களும் சரி, ஊடகவியலாளர்கள், விவாதத்துல கலந்துக்கூடிய ஊடகத்துல மட்டும் ஒரு அரசியல் பார்வையை பேசக்கூடிய ஊடகவியல் ஆய்வாளர்கள் எல்லாமே தெளிவா சொல்றாங்க. அதாவது அண்ணனுடைய வியூகம் எந்த மாதிரி வியூகமா இருக்குது, ஏன் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இவ்வளவு போற்றப்பட்டு நிக்குது அப்படின்னா, சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு காமிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றது, தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டு ஒண்ணு நடந்துக்கிறது, அதே சமயம் போன தேர்தலில் ஒன்ன ஸ்கீம் விடுறது, இந்த தேர்தலுக்கு ஒரு ஸ்கீம். இந்த நம்ம மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஆஃபர்ல விடுவாங்கல்ல, இந்த துணி கடையில எல்லாம் வந்து ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர் சொல்லி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேர்தல் வந்துட்டாவே கட்சிகளினுடைய ஆஃபர் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நாங்க யாருக்கும் இலவசம் தர மாட்டோம், யார் வாக்குக்கு சத்தியமா ஓட்டுக்கு காசே கிடையாது, எங்களுக்கு போட்டா போடு, இல்லைன்னா நீ போட்டுட்டு அனுபவிப்ப, ஒரு நாள் என்னை தேடுவங்கிற ஒரு கொள்கையோட தனித்து எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு வந்து எவ்வளவோ கோடி பேரத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணியா வச்சுக்கலான்னு கேட்டாலும் எந்த கோடிகளுக்கும் விலை போகாத ஒரு மக்களின் உண்மையான முதல்வனாக, இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியின் உண்மையான எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து நிரூபிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அது மாபெரும் விடயமா தான் பார்க்க முடியும். அதற்கு காரணம் அவருடைய என்ன சொல்றது, இந்த கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு. ஒரு கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டுல சிறிதளவும் கூட பிசுறாம அதை அப்படியே நாங்க கடைபிடிப்போங்கிற மாதிரி ஒழுக்க கட்டுப்பாடு, அது எங்கிருந்து வந்ததுன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் வழியில் இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இந்த கொள்கை நிலைப்பாட உறுதியோட நிக்கிறதுக்கு காரணமே அவ்வளவு மாபெரும் ஒரு சக்தியா அவருடைய சிந்தனைகள் தான் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க வேண்டிய நிலைப்பாட்டா இருக்கிறோம். அதே சமயம் இவர் தனித்து தேர்தல் கலந்தாங்கிறது மட்டும் அல்லாமல் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 20க்கு 20, அதாவது 20 தொகுதி வந்து பெண்களும் 20 தொகுதி ஆண்களும் சரி நிகரா சரி சமமா நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னத சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருந்தாலும் களத்துல வந்து பெண்களை நிப்பாட்டி சரிசமமான வாய்ப்பு கொடுக்கிறது வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இதுவரைக்கு சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, பெண் அடிமை, பெண் விடுதலை எல்லாம் பேசின கட்சியெல்லாம் சரிசமமான பெண்களை வந்து வேட்பாளர்களா நிறுத்தி இருக்குதுன்னா சத்தியமே கிடையாது. அப்படியும் முடியாது அவங்கனால. அந்த இடத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிச்சு நிக்குது, வெற்றி அடைஞ்சு நிக்குது, பெண்களுடைய மனதுல குடிகொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து ஒரு அண்ணனா எல்லாரும் நேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமான அரசியலா வந்து பின்னாடி நிக்கிறாங்க. களத்துல தேர்தல் காலத்துல பாருங்க எத்தனை பெண்கள் வந்து உழைக்க போறாங்க. அப்போ பெண்களுக்கு வெறும் வாயில 50% சம உரிமை, சம பங்கு அப்படின்னால சொல்லி போட்டு அரசியல் களத்தில் ஒரு வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டிய இடத்தில் எந்த ஒரு பெண்களுக்குமான உரிமையை வழங்கப்படாமல் வெற்றி பேச்சாமோ ஒரு வெட்டி வார்த்தையாக தான் வந்து இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணனுடைய தேர்தல் கணக்கு தெளிவா அவரை வந்து முடிவு பண்ணிக்கிறார். ஏன்னா இளைஞர்கள்
தெளிவாயிட்டாங்க. இளைஞர்கள் அரசியலை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாங்க, புரிஞ்சு வச்சுட்டாங்க. யார்கிட்ட போய் பேட்டி நேர்காணல் எடுத்தாலும் சரி, உடனடியா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் வாக்கு. காரணம் என்ன? அவர் தான் உலக உயிர்களுக்கான அரசியல் பேசுறாரு. அண்ணன் தான் விவசாயத்தை பத்தி பேசுறாரு. அண்ணன் தான் இந்த நிலத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறாரு. அண்ணன் தான் இந்த தமிழ்நாட்டின் வளத்தின் மீது, இந்த தமிழ்நாட்டில் உள்ள வளத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறாரு. மற்றவங்க யாரும் ஆட்டை போடுறத மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர நீட் தேர்வு ரத்து, மீத்தேனுக்கு எதிராக பேசுறது எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. அதே சமயம் டெண்டர் விட்டு இது கூறு ஓட்டு விற்கிறத பாக்குறாங்களா தவிர இலவசம் தந்து வாக்குகளை வந்து எளிதா பெற்றலாம் அப்படின்னு மனக்கணக்கோட எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாம, எந்த ஒரு உயரிய நோக்கம் இல்லாம, எந்த ஒரு இந்த தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இல்லாமல் அவர்கள் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தமிழர்களுக்கான ஆளா இல்லாத இருக்கிறது தான் காரணம். அதனால தெளிவா வந்து இளைஞர்கள் முதல்ல எல்லாம் வந்து திரைப்பட கவர்ச்சி, மது, மாது அப்படின்ட்டு சூது அப்படின்னு வச்சு ஏமாத்தி முட்டை அடிச்சு வாக்குகளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்தப்பா 100 ரூபாய் கூடி ஓட்டுக்கு அப்படின்னு. அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்துக்கு வந்தனியா 100, 200ஆவது, 200, 500ஆவது, 500, 5000ஆவது. என்ன இது? வாக்குனுடைய விலை ஏறிட்டே போகுது. ஒரு ஓட்டுக்கு விலை வந்து ஏறிட்டே போகுது. பேரம் பேசுறாங்க. இல்லப்பா எங்க வீட்டுல 4 ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 இருந்தா நாங்க போடுறோம், இல்லைன்னா போனா கம்முன்னு கொடுத்துட்டு போறோம், சத்தியம் வாங்கி கொடுத்துட்டு போறான் பணத்தை. அந்த அளவுக்கு களத்தினுடைய சூட்டை வந்து அண்ணன் ஏத்துட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்போ தெளிவா இங்க வந்து மக்கள் அரசியல கவனிக்கிறாங்க. அப்ப அண்ணன் என்ன பேசுறாரு, இவங்க என்ன பேசிக்கிறாங்க, போன தேர்தலில் இவங்க என்ன அறிக்கை விட்டாங்க, இந்த தேர்தலில் என்ன அறிக்கை விட போறாங்க, இந்த தேர்தலில் எந்தெந்த கூட்டணி வைக்க போறாங்க, போன தேர்தலில் எந்தெந்த கூட்டணி வச்சிருந்தாங்க, போன தேர்தலில் இந்த கூட்டணி எல்லாம் இந்த தேர்தலில் ஏன் இல்லை, அப்ப இவங்களுக்கு என்ன அரசல் புரசல், அப்படி ஒரு நெருக்கமில்லா தன்மை ஏன் அடிச்சுக்கிட்டாங்க பங்காளி சண்டை மாதிரி அப்படிங்கிற வாய்க்கா தரப்பு விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து வரைக்கும். அப்படி எல்லாத்தோட நிலைப்பாடு இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சுதான் தெரிஞ்சு போச்சு. நமக்காக இவங்க வந்து பேசுவாங்களே தவிர மீறி போனா அதிகபட்சமா சும்மா ஒரு அறிக்கை வெட்டியே உட்காந்துப்பாங்க, களத்துல வந்து நிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத அடிப்படை மக்கள்ல இருந்து விவசாயிகளா இருக்கட்டும், அல்லது உயர்நிலை அதிகாரிகளாக வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களா கூட இருக்கட்டும், ஏன் காவல்துறை நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அரசியலில் உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய ஒரே மனிதன், ஒரே கட்சி, ஒரு கட்சியினுடைய உண்மையான கொள்கையை வச்சு களக்காணக்கூடிய வேட்பாளர்கள் உறவுகளாருன்னா யாருன்னா நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தங்கைகள், அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் எல்லாருமே. இவங்க மட்டும்தான், வேற யார்கிட்டையும் ஒன்னும் பண்ண முடியாது. தொடர்ந்து அதாவது போன ஆட்சியில நடந்ததை வந்து நாங்க வந்து இதையெல்லாம் கண்டுபிடிப்போம், இவங்க மேல நாங்க வந்து வழக்கு தொடுப்போம், நீதியை வாங்கி தருவோம், நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வந்து எந்த நீதியை நிலைநாட்டுனாங்க, எதைய கண்டுபிடிச்சாங்க, எதைய வந்து இவங்க பண்ணினாங்கன்னு இவங்க மேல இப்ப போற வழக்குகளையே இவங்க வந்து சரியா கவனிக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எந்த நீதி நிலைநாட்ட போறாங்க? அதாவது உண்மையா இருந்தா, அதாவது மடியில கனமல்லினா வழியில எதுக்கு பயம், அந்த மாதிரி குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எதையோ தப்பு பண்ணிக்கிறது, எதையோ ஒரு தப்பு இல்லை, எத்தனையோ தப்பு நடந்திருக்குது, எத்தனையோ ஊழல் நடந்திருக்குது, எத்தனையோ முறைகேடுகள் நடந்திருக்குது. அதையெல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு மேடையும் பொதுக்கூட்டத்திலையும் போட்டு தோல் உரிச்சு மக்களுக்கு காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இதனால மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா தெளிவா உணர்ந்துட்டாங்க. அதுவும் இப்ப நடக்கிற ஆட்சியில ஐயோ சொல்லவே வேண்டாம், நம்ம சொல்ல தேவையில்லை. சமூக வலைதளத்துல நீங்களே பார்க்கலாம், செய்தி ஊடகங்கள்லயும் நீங்களே பார்க்கலாம். தெளிவா நம்ம போட்டா கூட கட்சி சார்பா இதை சொல்லிட்டா அதை சொல்லிட்டான்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா தெளிவான இளைஞர்கள், அரசியல் புரிந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, முகநூல் பக்கத்துல ஒரு எழுதி போடுவாங்க, ஒரு மீம்ஸ் போட்டு அதுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லியிருந்தாங்க ஆனா இதை செய்யல அப்படிங்கிற அளவுக்கு கல்வி ஊத்தக்கூடிய நிலையில தான் இன்றைய அரசியல் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு, கொள்கை இருக்குது அப்படிங்கிறத தெளிவா தெரியுது. அப்போ எப்ப கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பிருந்து
என்ன கொள்கை எடுக்கப்பட்டதோ அதே கொள்கையில நிலைப்பாடு மாறாம நிரந்தரமாக நிற்கக்கூடிய, உறுதியாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவன், நம் இனத்தின் விடுதலைக்காக நிற்கக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் மனிதன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அண்ணன் செந்தமிழன் சீமா களத்துல மக்களை நம்பி, அதாவது நம்மை நம்பி, நமக்காக நம்மில் ஒருவரை இங்க எல்லா பாதி பெண்கள் பாதி ஆண்கள் சொல்லி களத்துல புலிகளை இறக்கி விட்டு அவங்களுக்கு நாம வாக்களிச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில நம்மளுடைய குரலா நம் குரல் பாராளுமன்றத்துல போய் ஒலிக்கணும், நமக்கான உரிமையை நிலைநாட்டணும், நம்மளுடைய சமூக என்ன சொல்றது சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்கணும், நம் இனத்தின் விடுதலை விலங்கை உடைச்சு எரியணும். அப்படின்னா இவங்கள நம்ம வெற்றியடைய வச்சு இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில வாக்களிச்சு நாம அவங்கள பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். அதாவது யாரை ஒருவரை இங்க தீவிரவாத அமைப்புன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய படத்தையே நான் வெப்பன் அண்ணன் செந்தமிழன் சீமான் நான் முதலமைச்சரான என் பின்னாடி அவர் படம் தான் இருக்கும், சட்டமன்றத்தில் அவருடைய படம் தான் இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. கூட்டணி கூட்டணி எப்ப பார்த்தாலும் இங்க போயிட்டா ஊடகம் உடனே வந்துட்டு அண்ணா நீங்க யாருடன் நீங்க கூட்டணி பாருங்க, அண்ணன் தான் தெளிவா சொல்லிட்டாரு, யாருடனும் கூட்டணி இல்லை. நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னா நான் அவன் மணல் கடத்தினதை நான் சொல்லுவேன் மேடையில, அப்போ அவனால ஏத்துக்க முடியாது, அவனுக்கு வலிக்கும். அதே மாதிரி இவன் கொள்ளையடிச்சதை ஊழல் பண்ணதை நான் வெட்ட வெளிச்சமாக்குவேன், வெள்ளைய அறிக்கை விடுவேன், அப்ப இவனால ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி என் தலைவர் படத்தை எல்லா வீட்டிலையும் மாட்ட சொல்லுவேன், இவங்க மாட்ட முடியாது. தரமான கல்விக்கு அரசு பள்ளிகளை சரியா வழி நடத்தி நான் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகப்படுத்துவேன். அப்போ இவங்க வச்சுட்டு கல்வியை பிசினஸ் ஆக்கிட்டு, அதாவது வியாபாரம் ஆக்கிட்டு குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகளை தற்கொலைக்கு தூண்டி விடுற லெவலுக்கு இவங்க வச்சுட்டு இருக்கிற பள்ளிகளை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும். அப்ப என்கிட்ட நிப்பாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் அரசு பள்ளியில தரமான கல்வி, இலவசமான கல்வி, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அப்படிதான், எல்லாமே இலவசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க ஏத்துப்பாங்களா? கிடையாது. அதே மாதிரி தூய குடிநீர் இந்த பொத்தல்ல, அதாவது இந்த வாட்டர் கேன்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா, இப்பெல்லாம் பொது நீர்த்த குழாய் இருக்கும்ல, அதெல்லாம் எங்கேயுமே இருக்காது அதிகமா. காரணம் என்னன்னா அது ஒரு மறைமுக அரசியல். இவங்களுடைய வாட்டர் பாட்டில், அதாவது போத்தல்ல விற்கக்கூடிய தண்ணி விற்பனையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் வித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசியலா தான் இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி அதை நான் விற்கிறக்க விட மாட்டேன். ஏன்னா தூய குடிநீர் இலவசம், அப்போ நல்ல குடிநீர் நம் மக்களுக்கு தருவேன். இவங்களுடைய நிறுவனம் இழுத்து மூடப்படும். அப்ப இதை ஏத்துப்பாங்களான்னா கிடையாது. முக்கியமா மது ஆலைகள், நான் மது விலக்கு கொடுத்து நான் மது ஆலைகளை புறந்தள்ளிடுவேன், மூடிடுவேன். முக்கியமா இங்க நிறைய அரசியல்வாதிகளோட பின்னணி பார்த்துட்டீங்கன்னா மது ஆலைகள் இயங்கும் அவங்களுடைய பெயர்ல. அப்போ அவங்களுக்கான மது ஆலைகள் மூடப்படுறத நட்டத்தை இவர்கள் என்னுடன் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கிறப்போ எந்த இடத்துலயும் இவங்களுக்கு சாதகமா ஒண்ணு கூட இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில. அப்படிங்கிறப்ப எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நம்ம கொள்கை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? நம்ம தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படிம்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா ஜெயலலிதா வாழ்கம்பாங்க. இவங்க என்னவாங்க, ஐயா கருணாநிதி வாழ்க அப்படிம்பாங்க. அங்க பாரத் மாதா கி ஜெயம்பாங்க, இங்க சோனியா காந்தி ஜெயம்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணுவோம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க வாயில சொல்லுவாங்களா? முடியவே முடியாது. ஏன்னா நமக்கான அரசியல் கட்டமைப்பு ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கி இங்க வேறொரு கட்டமைப்பை, வேறொரு உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட கொள்கையை இவர்களால ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, களத்துல பயணிக்கவும் முடியாது. அப்படிங்கிறப்போ நாம் தமிழர் கட்சி தனித்துதான் நிற்கும். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட சோடை போகாம தனக்குன்னு ஒரு கொள்கையோட தனித்துவமா இந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை நிலைநாட்டி புதிய அரசியலை, நாளை தலைமுறைக்கு தேவையான அரசியலை இங்க உருவாக்கிட்டு போகணும்னு நினைக்குது. அப்படிங்கிறப்ப
இவங்க கொள்கை இதற்கு எதிர்மாறாத்தான் இருக்குது. அப்படிங்கிற அந்த வியூகத்தின் எல்லாம் பாக்குறப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணரணும். அந்த கணக்கின் அடிப்படையில தான் இந்த மாதிரி தனித்துவ கொள்கை, தனித்துவ கோட்பாடு, ஒழுக்க விதிகள், அதே சமயம் சம உரிமை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை, அதே சமயம் இங்கே இந்த மாதிரியான சலுகைகள் இருக்குது பாத்தீங்களா, இலவச மருத்துவம், இலவச கல்வி, தூய குடிநீர் இலவசங்கிறது. இவங்க இலவசம்ல குக்கரம், கோழி பிரியாணியும், கோட்டரம், கொலுசும், 2 டம்ளர் தட்டு. ஏன்னா தட்டிட்டு போகணும்ல, நம்ம நாளைக்கு பிச்சை எடுக்கிறப்ப வேணும்ல தட்டு டம்ளருமே. சீக்கிரம் எப்படி இருந்தாலும் நம்ம பொருளாதாரத்தை காலி பண்ணி வச்சிருவோம். அதே மாதிரி பசுமை பொருளாதார புரட்சி, அதே மாதிரி தற்சார்பு பொருளாதார புரட்சி. இவங்க புரட்சியில் என்னன்னா கார்பரேட் புரட்சி. வா 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 என் நிலத்தை கூறு போட்டு வாங்கிக்க, அதுல என்னை பங்குதாரரா சேர்த்திக்க, இவங்களை துரத்தி அடிச்சிடலான்னு நம்ம குடிகளை எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய கொள்கை. அப்படி இருக்கிறப்ப ஏன் இன்னைக்கு தேர்தல் கணக்குல அண்ணனுடைய கை ஓங்கி நிக்குது, இந்த அளவுக்கு வலிமையா இருக்குது? நாம் தமிழர் கட்சி எல்லாத்திலையும் போய் கேட்டாவே இவ்வளவு வலிமையா பேசுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த கொள்கையும் கோட்பாடும் தனித்துவ செயல்பாடும் தான் காரணம். மக்களா நிக்கிறதும் மிகப்பெரிய விடயமா இருக்குது. எந்த ஒரு போராட்டத்திலையும் எல்லா கட்சியும் நின்னற முடியாது. பல்வேறு கட்சிகள், அதாவது சாதி கட்சிகளா இருக்கட்டும், சார்பு கட்சிகளா இருக்கட்டும், அல்லது லெட்டர் பேட கட்சிகளா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு தேவைன்னு சீட்டுக்கு போய் நிக்கிறாங்களே தவிர மக்களுடைய தேவைக்கு எந்த இடத்துலயும் போராடுறதுக்கு களத்துல தயாரில்லை. ஆனா அண்ணன் சிந்தமலன் சீமான் எல்லா பிரச்சனைகள்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா மக்களோடவும் போய் நின்று இருக்கிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து மக்கள் கவனிச்சுட்டு வராங்க. அதனால இதெல்லாம் சேர்ந்து, இந்த வியூகம் எல்லாம் சேர்ந்து அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போறதுங்கிறது இவங்களுடைய தூக்கத்தை கலைக்காம என்ன பண்ணும்? சத்தியமா வாந்தி பேதியான கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நான் சொல்லல, நிறைய மீம்ஸ் சொல்லுது, சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும். அதே சமயம் நாம யாரையும் நாம குறை சொல்ல வேண்டாம். அவங்க கட்சி இப்படி, அது அவங்க கட்சியினுடைய கொள்கை, இவங்க கட்சி இப்படி, இது இவங்க கட்சியினுடைய கோட்பாடு, இது இவங்க கட்சி இப்படி, இந்த கட்சியினுடைய தத்துவமே இதுதான். அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது பாவம். ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறது அறிவார்ந்த ஒரு அறிவாயுதத்தை இயங்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. அதனால எல்லா இளைஞர்களும் சரி தெளிவா தெரிஞ்சுட்டாங்க, கரவேட்டிகளை திறந்து விட்டு நாம ஆட்சிக்கு வரணும்னா நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. அடுத்த ஒரு காணொலியில மிகப்பெரிய விடயத்தோட நாம தொடர்ந்து இணைந்திருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உயிர்மை வசந்தகுமார். நன்றி.